இன்னைக்கு நம்ம நீதித்துறை பார்க்க போறோம். நீதித்துறை பாருங்க. மத்திய அரசு வந்து எப்படி பிரிப்பாங்க? 3ஆ பிரிச்சிருப்பாங்க இல்லையா? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நீதித்துறை அப்படின்றது தேர்டா வருது இல்லையா? அது ஒரு 3வது அங்கம் அப்படின்னு சொல்றாங்க. குடிமக்களினுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் என்ன பண்ணுதுன்னா பாதுகாப்பதுல நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்குது. அவங்களோட உரிமைகள் அவங்களுக்கு வாங்கி தரும், பிளஸ் சுதந்திரமா அவங்க வந்து இருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் உறுதி அளிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீதிமன்றம், நீதித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இந்திய அரசியலமைப்பு மற்றும் அந்த சட்டத்தினுடைய விதிகள் இது எல்லாத்தையும் வந்து பகுப்பாய்வு செய்வதிலும் விளக்கம் அளிப்பதிலும் இது முக்கிய பங்கு வந்து வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன பாருங்களேன், உச்ச நீதிமன்றம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அங்க நார்மலா நீதிமன்றம், நீதித்துறை அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அடுத்து உச்ச நீதிமன்றம் அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அரசியல் அமைப்பு புக் இருக்கு இல்லையா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் யாருன்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லணும். நாட்டினுடைய முதன்மை நீதிமன்றமா அதுதான் இருக்கும். எப்படின்னா நீங்க ரிவர்ஸ்ல இருந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மாவட்ட நீதிமன்றம் அப்படின்லாம் உயர் நீதிமன்றம் அந்த மாதிரி கீழ்மை நீதிமன்றங்கள் ஒன்னொன்னா நீங்க போனீங்கன்னா லாஸ்டா வந்து உச்ச நீதிமன்றம் தான். அதுக்கு மேல மேல்முறையீட்டுக்கோ எதுக்குமே நம்ம வந்து போக முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உச்ச நீதிமன்றம் தான் இருப்பாங்க. சோ அதுதான் வந்து முதன்மையான ஒரு நீதிமன்றமா ஒரு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து சுதந்திரமான ஒரு ஒருங்கிணைந்த நீதி அமைப்பா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உச்சநீதிமன்றம் நிறுவுவதற்கு நமது அரசியலமைப்பு வழிவகை செஞ்சிருக்கு. மத்திய மாநில அரசுகளினுடைய சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சட்டமன்றத்துல வந்து நாடாளுமன்றத்துல இருந்து மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு மத்தியில இருப்பாங்க. அதே மாதிரி சட்டமன்ற இது நிர்வாகத்துல வந்து யார் இருப்பாங்க? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். இவங்களோட எந்த ஒரு தலையீடும் இல்லாம இவங்களோட எந்த ஒரு தலையீடுமே இல்லாம நம்மளுடைய நீதித்துறை வந்து எப்படின்னா சுதந்திரமா வந்து இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? நீதித்துறை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒருங்கிணைந்து சுதந்திரமான நீதித்துறையா வந்து இருக்கு அப்படின்றத பாத்துட்டோம். ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக இது வந்து நாடு முழுவதுமே வந்து கொடுக்குது. ஒற்றை அதிகார படுகொலை வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குடிமக்களினுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதுல நீதித்துறை என்ன பண்றாங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இந்த நீதிமன்றம், நீதித்துறை அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத கொடுத்திருப்பாங்க பாக்ஸ்ல. இப்போ புதுடெல்லியில் அமைஞ்சிருக்க இந்திய உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது இப்ப டெல்லியில தான் அது உச்ச நீதிமன்றம் வந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950 ஜனவரி மாசம் 28ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா துவங்கியிருக்காங்க. இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 35ன்றது ஒரு ஒரு நிறைய இடத்துல நீங்க இதை பாப்பீங்க. 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதன் கீழ் கூட்டாட்சி நீதிமன்றங்களை நிறைய நிறுவியிருப்பாங்க. கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்துதான் என்ன இருக்கு, 1950 ஜனவரி 28 அன்னைக்கு நமக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இந்திய உச்ச நீதிமன்றம் அப்படின்றது. ஓகேவா? 1935 அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து 1950 ஜனவரி 28 அன்னைக்கு நமக்கு உச்ச நீதிமன்றம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். 1950 அன்னைக்கு அரசியலமைப்பினுடைய தொடக்கத்துல அதாவது ஸ்டார்டிங் 1950 ஜனவரி 28 தான் ஸ்டார்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த டைம்ல எத்தனை பேர் நீதிபதியா இருந்தாங்க அந்த மாதிரி கேக்குறாங்க. வந்து ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைமை நீதிபதி உட்பட மொத்தமா இவங்க 8 பேர் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயம் 34 பேர் வந்து இருக்காங்க. ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீதிபதிகளினுடைய நியமனம் இப்ப அமைப்பு பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், 50ல வந்து 8 பேர் இருந்தாங்க, இப்ப வந்து 34 பேர் இருக்காங்க. இப்போ அதனுடைய நியமனம் எப்படி பண்றாங்க, அந்த 50 பேரு 8 பேரு இதெல்லாம் எப்படி வராங்க அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். நியமனம் எப்படின்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தலைமை நீதிபதியை வந்து அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்கல்ல, அவங்கள குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு. ஆனா மற்ற நீதிபதிகளை என்ன பண்ணுவாங்கன்னா நீதிபதிகளை தலைவராக கொண்ட ஒரு குழு வந்து இருப்பாங்க, மூத்த நீதிபதிகள் குழு. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க நியூஸ்ல எல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்கலாம் அந்த வேர்டை. கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்களோட ஆலோசனையோட தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா நியமனம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீதிபதிகளை மோஸ்டா யார் தான் நியமனம் பண்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிய குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணிடுவாரு. பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்க நீதிபதிகள்லாம் யார் யாரு அப்படின்றத செலக்ட் பண்றதுக்கு மூத்த நீதிபதிகள் குழு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னா கொலிஜியம். இங்கிலீஷ்ல வந்து அந்த குழுக்கு கொலிஜியம்ன்ற பேரு. ஓகேவா? அவங்களோட ஆலோசனையோட தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா நியமனம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி என்னென்ன அப்படின்றத பாக்குறோம். இப்போ அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். நீதிபதிக்கான இது ஓகே இதெல்லாம். இந்திய குடிமகனாக இருக்கணும். அவர் 5 ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா என்ன பண்ணிருக்கணும்னா பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றி இருக்க வேண்டும். அடுத்தது குடியரசுத் தலைவர் பார்வையில ஒரு சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும். யார் நீதிபதியுமே இதுதான். வழக்கறிஞருக்குமே அந்த 76 ஆர்டிகல் பார்த்தோம் இல்லையா? அந்த வழக்கறிஞருக்குமே என்னது அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதே பாயிண்ட் தான் அங்கேயும் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்து என்னது பாருங்க. தற்காலிக அடிப்படையில உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அதாவது உச்சநீதிமன்ற தற்காலிகமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நியமிச்சுக்கலாமா. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் மொத்தமாவே வந்து 65 வயசு வரைக்கும் வந்து பதவியில இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். நம்ம சட்ட திருத்தம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா சைட் பை சைட்ல. அதுல நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். 60ல இருந்து 62 உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஏஜ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம்ல. அது எந்த சட்ட திருத்தம் எந்த வருஷம் யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. 15வது சட்ட திருத்தம் 1963. 15 இப்ப நம்ம 20 பாத்துட்டோமா? 21 நேத்தே பார்த்தோம். சரி ஓகே பாருங்க. 15வது சட்ட திருத்தம் 1963 வந்து பார்த்திருப்போம். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய வயசை வந்து என்ன பண்ணிருப்பாங்க இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத வந்து பார்த்திருப்போம். சோ அதுக்கு அடுத்து பாருங்க. இதுல வந்து என்னது இவங்களுக்கு வந்து 65 வந்து இருக்கும். உச்சநீதிமன்ற நீதிபதியினோட ஓய்வு பெறும் வயது என்னன்னு கேட்டாங்கன்னா 65. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க உச்சநீதிமன்றங்கள் வந்து தங்கள் பதவி காலம் வந்து முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் அந்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க வந்து அவங்களுடைய பதவி வந்து முடிவதற்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய நான் போறேன் என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதவி விலகலாம். அப்படி இல்லைன்னா அவர் பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலமா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாத்தையும் பதவியிலிருந்து நீக்கிறது வந்து எங்க பார்த்திருப்போம் எல்லாமே நாடாளுமன்றம் தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க நாடாளுமன்றம் தான் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா பதவியில இருந்து நீக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லியில தான் இருக்குது. ஆனா இந்திய குடியரசுத் தலைவரினுடைய இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதிகளின் முன்முடிவின்படி வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கு அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்த நீதிமன்றத்தை என்ன பண்ணலாம்னா போய் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம்னா டெல்லியில தான் இருக்கு. அங்கதான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. இப்போதைக்கு அங்க இருக்கு. ஒருவேளை மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்னா குடியரசுத் தலைவர் கிட்ட அந்த இசைவு வாங்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறமா அந்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட முன்மொழிவின்படி இந்த இடத்துல போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வச்சுக்க முடியும். உச்ச நீதிமன்றத்தை சேஞ்ச் பண்ண முடியும் இடத்த. ஓகேவா? இது இவ்வளவுதான். அதுக்கடுத்து பாருங்களேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களும் பணிகளும். இதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு இதுக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் ஆகும். கீழ்கண்டவற்றின் உச்சநீதிமன்றம் செயல்பாடுகளாகும். அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னா டைரக்டா உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க எதுக்கெல்லாம் போலாம் அது எதெல்லாம் விசாரிக்கும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவையாகவும் சொல்லியிருக்காங்க. சோ டைரக்டா எந்தெந்த வழக்குகளுக்கெல்லாம் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போலாம் அப்படின்றதுதான் தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்திய அரசிற்கு ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாநிலம் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள் வரும் இல்லையா அந்த டைம்ல அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல் வரும் அந்த டைம்ல. அப்படி இல்லைன்னா அடிப்படை உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்துவதை தொடர்வது
அடிப்படை உரிமையை வந்து நடைமுறைப்படுத்துவாங்கல்ல, அதுல ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தை போய் அணுகலாம். இது இந்த மூணுமே தனக்கே உரிய நீதி வரையறையை உட்பட்டு அது வந்து என்ன பண்ணணும்னா விசாரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன பார்த்தோம், ஒன்னு அல்லதற்கு மேற்பட்ட மாநிலம், இரண்டு அல்லதற்கு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலம், அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மாநிலத்துக்கும் சண்டை, இல்லைன்னா ஒண்ணுக்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை. இப்போ கவர்மெண்ட் பிளஸ் மாநிலம் அப்படின்றத பார்த்தோமா, அது அப்படி இல்லைன்னா ரெண்டு மாநிலத்துக்கு இடையே சண்டை, அப்பயும் நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இன்னொன்னு என்ன, அடிப்படை உரிமை வந்து நமக்கு பாதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தை போய் அணுகலாம். ஸோ 3 ரீசன் டைரக்டா போறதுக்கு இருக்கு. தனக்கே உரிய நீதி வரையறை யூஸ் பண்ணி 3 சொல்லியிருக்காங்க. என்ன, இந்திய அரசுக்கும் ஒன்னு அல்லதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் இடையே பிரச்சனை, இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை, அப்படி இல்லைன்னா நமக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்படும் போது நம்ம போலாம் அப்படின்னு 3 ரீசன் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க தனக்கே உரிய நீதி வரையறைக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாருங்க, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட கீழ்கண்ட நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. நீதி பேராணைகள் அப்படின்னா மொத்தம் 5 வந்து பண்ணுவாங்க. உயர் நீதிமன்றமும் கொடுப்பாங்க, உச்ச நீதிமன்றமும் கொடுப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை நீதி பேராணை, வழக்குகளை வந்து விசாரிக்க தடை நீதி பேராணை, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா விசாரணை தடைன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து தடை மாற்று நீதி பேராணை, அப்புறம் உரிமை வினைவு நீதி பேராணைன்னு சொல்லிட்டு 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்கொணர்வுனா என்ன, இந்த ஹேர்பஸ் கார்பஸ் சம்திங் சொல்லுவாங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும், பொறுத்துகையில கேட்பாங்க. ஆட்கொணர்வுனா என்னன்னா, சட்டத்திற்கு புறம்பா, அதாவது யார் மேலனா பகை இருந்தா நான் போய் கைது பண்ணி உள்ள வச்சிருவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சட்டத்திற்கு புறம்பா யாரையாவது கைது பண்ணி ஜெயில போட்டாங்கன்னா அது வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கட்டளை நீதி பேராணை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கீழ் நீதிமன்றங்களுக்கு அது வந்து கட்டளை போடும். அந்த மனுதாரர் வந்து நீங்க போய் அந்த சம்பந்தப்பட்ட துறையில உங்களுடைய இது வந்து நீங்க நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தடை உறுத்துறது. இப்போ கீழ் நீதிமன்றங்கள் அவங்களுடைய எல்லையை தாண்டி வந்து போயிட்டு ஒரு சில தீர்ப்புக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து தடை பண்ணுவாங்க. யாரு, மேல இருக்க நீதிமன்றங்கள். அதுக்கப்புறம் என்ன, ஆஹ் தடைமாற்று நீதி பேராணைன்னு ஒண்ணு இருக்கு, உரிமை வினைவு நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த தடை மாற்றுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து தடையுறுத்தும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஆவண கேட்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, சரியான ஆவணங்களை தனக்கோ இல்ல தன்னுடைய கீழே இருக்க அதிகாரிகளுக்கோ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்க்கோ சென்ட் பண்ணி அதை வந்து கரெக்டான செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்ன, தகுதி முறை வினவுறது அப்படின்னா என்னன்னா, ஒரு ஏதாவது ஒரு, இப்ப நம்மளே கூட எடுத்துக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆக போறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களால முடியலன்ற பட்சத்துல காசு கொடுத்துலாம் உள்ள போவாங்கல்ல, ஒரு சிலருக்கு தகுதியே இல்லாமலும் அவங்க கவர்மெண்ட் ஜாபை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவங்க எந்த தகுதியை வச்சு வந்தாங்கன்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன, தகுதி முறை வினவருது அப்படின்றத பார்ப்போம். இவ்வளவுதான். இந்த 5 நீதி பேராணைகளை 2 உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி வெளியிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, மேல்முறையீட்டு நீதி வரையறை. மேல்முறையீடு அப்படின்னா என்ன, பேர்ல இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போறோம், அது உச்ச நீதிமன்றமா இல்லாம கீழே இருக்க நீதிமன்றங்களா இருந்தது அப்படின்னா, அதுக்கு மேல இருக்க நீதிமன்றங்கள் எனக்கு இங்க நீங்க சொல்ற தீர்ப்பு பிடிக்கல, இன்னும் எனக்கு தெளிவு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் இப்ப கீழமை நீதிமன்றமா இருந்தா அதுக்கப்புறம் மாவட்டம், மாவட்டத்துல இருந்துன்னா அந்த உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம். அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன டிசிஷன் சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்றதுதான் ஓகேவா. மேல்முறையீட்டு நீதி வரையறை இது விசாரிக்கும். இங்க பாருங்க, உச்ச நீதிமன்றமே நாட்டினுடைய இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமா இருக்கு. மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையில் குற்றவியல் அந்த அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீட்டு வழக்குகளை உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா விசாரிக்குது. இப்போ உயர் நீதிமன்றங்கள் இருப்பாங்க இல்லையா, மாநிலத்துல இருக்க உயர் நீதிமன்றங்கள், அவங்க உரிமையல் வழக்கா இருந்தாலும் சரி இல்ல குற்றவியல் வழக்கா இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு வழக்குகள் மீது ஏதாவது ஒரு தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிற பட்சத்துல அந்த வழக்கை என்ன பண்ணுவாங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து விசாரிப்பாங்க. சோ அப்படிப்பட்ட வழக்குகளை வந்து தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சான்றளிக்கணும். அப்ப மட்டும்தான் அந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இவ்வளவுதான். மேல்முறையீடுனா என்ன, நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போயிருப்போம், அந்த கோர்ட்ல கொடுத்த டிசிஷன் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட நான் மேல்முறையீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கொடுக்கணும். ஆமா இன்னும் கொஞ்சம் சட்ட விளக்கம் தேவை அப்படின்னு அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அதுக்கு மேல இருக்க நீதிமன்றத்துக்கு போக முடியும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லிருக்காங்க, உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சட்ட விளக்கம் தேவை அப்படின்னா அந்த உயர் நீதிமன்றமே ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. என்னது, இந்த மாதிரி மேலும் சட்ட விளக்கம் தேவைன்னு அவங்களே சான்றளிக்கணும். அப்ப மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்றம் வந்து அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சு சொல்லுவாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னதும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம அடுத்து இருக்கிற நீதிமன்றத்துக்கு போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா லாஸ்டே வந்து உச்ச நீதிமன்றம் தான், அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல். அவ்வளவுதான். அடுத்து என்னென்ன, ஆலோசனை நீதி வரையறை அப்படின்னா, ஆலோசனைனா என்ன, நம்ம இது பண்ணலாமா அப்படின்லாம் நம்ம போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்போம்ல, அதுதான் வந்து ஆலோசனை. ஓகேவா, ஆலோசனை வந்து கேட்கறாங்க. யார் கேட்கறாங்க அப்படின்றத பாருங்க. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற, அதாவது ஒரு சட்டம் இருக்கும் அப்படின்னா எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உச்சநீதிமன்றம் என்ன நினைக்குது, அவங்களோட கருத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தையும் வழங்கியிருக்கு. இதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு. குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அவர் என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போய் ஆலோசனை வாங்கலாம். சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலோசனை நீதி வரையறை. ஆலோசனை யாரு வந்து கேட்பாரு, உச்சநீதிமன்றத்துல குடியரசுத் தலைவர் வந்து போய் கேட்பாரு. இதுதான் ஆலோசனை நீதி வரையறை. அதுக்கப்புறம் இதர நீதி வரையறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் கீழ்காணும் இதர அதிகாரங்களை வந்து பெற்றிருக்குதாமா. உச்சநீதிமன்றம் வந்து பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவினுடைய அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஏன்னா ஹெட் அவங்கதான். அவங்க என்ன சொன்னாலும் கீழே இருக்க நீதிமன்றங்கள் அதை கேட்டுதான் ஆகணும். அதுக்கடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை வந்து உருவாக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் தனது பணி அமைப்பின் மீதான முழு கட்டுப்பாட்டினையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணும் பெருசா இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து நீதி புனராய்வு அப்படின்னா, நீதியை வந்து என்ன, இப்போ ஒரு சட்டம் போடுவாங்க, அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைக்கோ இல்ல அரசியலமைப்புக்கே ஒருவேளை பாதிப்பு உள்ளாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா, முக்கியமா அடிப்படை உரிமைக்கு ஏதாவது பாதிப்பு உள்ளாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா நீதி புனராய்வு பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அது உண்மையாவே அடிப்படை உரிமைக்கு வந்து எதிரானதா இருந்ததுன்னா அது செல்லாது அப்படின்ற அறிவிக்கிற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னால எல்லா சட்டமும் போட முடியும்னா எனக்கு ஃபேவரா இருக்க எல்லா சட்டத்தையும் நான் போட்டுப்பேன். அப்ப அது வந்து என்ன யாருமே கொஸ்டின் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி இருந்தா நம்மளுடைய நாடு வந்து கிட்டு போயிடும். சோ அப்ப நம்ம அரசியலமைப்பு எழுதுனவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் உன்கிட்ட இருக்கு. ஆனா அது ஒருவேளை நீ தப்பா போட்டனா அதை செல்லாதது அப்படின்ற அறிவிக்கிற அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க பாருங்களேன், ஒரு சட்டத்தினை வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது, அரசியலமைப்புக்கு வந்து இது முரணானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. இது நீதி புனராய்வு அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றம் மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்றதுதான் நீதி புனராய்வுன்னு சொல்லுவாங்களாமா. பின்வரும் அந்த தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்கள் உச்ச நீதிமன்றம் வந்து வச்சிருக்குதாமா. என்னென்ன, மத்திய மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைய, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு அந்த சட்டத்தில் ஏற்படும் சந்தேகம் கருத்து வேற்றுமைகளை வந்து விலக்கி தெளிவுபடுத்துறது, அடுத்த அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது ரிலேட்டடா நீதி புனராய்வு பண்ணும். அடுத்து மாநில சட்டமன்றங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க இயற்ற சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதா என அறிவிக்கும் அதிகாரம் வந்து முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவைகளை உச்சநீதிமன்றம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாநில சட்டமன்றங்களும் சட்டம் போடுவாங்க, பிளஸ் நாடாளுமன்றமும் சட்டம் போடுவாங்க. சோ இவங்க யார் சட்டம் போட்டாலும் அது வந்து ஒருவேளை அரசியலமைப்புக்கு எதிரா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, அரசியலமைப்புக்கு முரணானதா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் இந்த லெசன். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, இங்க கொஸ்டின் சேம் தான், ஆனா டேஷ் மட்டும் முன்னாடி பின்னாடி மாத்தி கொடுத்திருக்காங்க. அப்படியே பாருங்க. டேஷ் மத்திய அரசினுடைய அரசியல் அமைப்பு தலைவர் ஆவார் அப்படின்னு கேக்குறாங்க. அரசியல் அமைப்பு தலைவர் அப்படின்னா யார சொல்லணும்? குடியரசுத் தலைவர் மேம். ஆமா. இப்போ நமக்கு வந்து நிர்வாக தலைவர், அரசின் தலைவர், அரசியல் அமைப்பின் தலைவர், இந்த மாதிரி எது கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான் போடணும். அதுவே அரசாங்கத்தின் தலைவர், உண்மையான அதாவது உண்மையான தலைவர் அப்படிலாம் வந்துச்சுன்னா பிரதமர் வந்து போடணும் இங்க. ஓகேவா? இதுவே மாநிலமா இருந்தா நான் இப்ப சொன்னல இதே வேர்டுக்கு
அரசின் தலைவர், நிர்வாக தலைவர், அரசியல் அமைப்பு தலைவர், இது எல்லாமே யாரு அப்படின்னா அங்க வந்து ஆளுநரா இருப்பாரு. அதே மீதி இருக்க அந்த உண்மையான தலைவர், அந்த பெயரளவு தலைவர்னாலும் நம்ம குடியரசுத் தலைவர் போடுவோமா? நீங்க எதெல்லாம் குடியரசுத் தலைவர் போடுறீங்களோ அங்க எல்லாத்துக்கும் ஆளுநர் போடுங்க. நீங்க எதெல்லாம் பிரதமர் போடுறீங்களோ அந்த மாநில அரசு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? முதலமைச்சர் போடணும். இப்போ நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாரு? அந்த கொஸ்டின் இல்லையா? நாடாளுமன்ற முறை இருக்கும் இல்லையா, அந்த அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாரு? ஆப்ஷன்ஸ்: ராணுவம், பிரதமர், குடியரசுத் தலைவர், நீதித்துறை. இப்பதானே சொன்னேன். உண்மையான நிர்வாகம் அப்படின்னா யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் கிடையாது. அவர் வந்து வெறும் நார்மலா நிர்வாக தலைவர்னு கேட்டா குடியரசுத் தலைவர் சொல்லலாம். உண்மையான நிர்வாக தலைவர் யாரு? ஆளுநர். ஆளுநர் இல்லம்மா, ஆளுநரே இங்க வரமாட்டாரு. இங்க வந்து பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மட்டும்தான் மத்தியில இருப்பாங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பிரதமர்மா. பிரதமர் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு சூப்பர்மா. ட்ரை பண்ணவங்களுக்கும் சூப்பர்மா. இப்ப என்னன்னா, நாடாளுமன்ற முறை இருக்கு இல்லையா, அந்த அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து யாருன்னா பிரதமர். நீங்க முதல்ல என்ன கிளியர் ஆகணும்னா, மத்தினா யார் யார் வருவாங்க, மாநிலம்னா யார் யார் வருவாங்கன்னு பாத்துக்கோங்க. இங்க மத்திய அரசுல குடியரசுத் தலைவர் வருவாரு, மெயின் அவர் தான். அவர் என்னெல்லாம் வேலை செய்யறாரோ அத மாநிலத்துல அந்த ஹெட்டா இருக்கக்கூடிய ஆளுநர் செய்வார். அது மாநிலம், ஓகேவா? இது மத்திய அரசு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாரு? ஆமாமா, சூப்பர். லோக்சபாவின் சபாநாயகர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அது நிதி மசோதாவா இல்ல இதர மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிப்பாரு. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் எதுக்கு? மக்களவைக்கு மேம். ஆமாமா, சூப்பர். மக்களவைக்கு வந்து பொறுப்புடையவர்களா இருப்பாங்க. சட்டமியற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாரு? கூட்டு கூட்டம் கூட்டினாங்கன்னா அதுக்கு யார் தலைமை வகிப்பாங்க? லோக்சபா தேர்தலில் வந்து சாரி, நான் அதை இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, நான் அதாவது சட்டமியற்றும் நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதுல இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு வந்து கூட்டு கூட்டம்னாலே யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா நம்மளுடைய சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். ஓகேவா? கூட்டு கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் யாருன்னா சபாநாயகர், மக்களவையினுடைய சபாநாயகர். அடுத்து லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது டேஷ்? 25. ஆமாமா, சூப்பர்மா. அதாவது லோக்சபானா 25. அடுத்து இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எதுன்னு கேக்குறாங்க. நாடாளுமன்றம். சூப்பர்மா, சூப்பர். நாடாளுமன்றம் கரெக்ட் தான். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை வந்து அறிவிப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. நிதி நெருக்கடி ஆர்டிகல் என்ன? 360. சூப்பர்மா. அந்த நிதி நெருக்கடினா 360. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாரு? குடியரசுத் தலைவர். ஆமாமா, சூப்பர். ஆமாமா. பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மாநிலங்களுக்கான சிக்கல் நடக்கும், அப்படி இல்லைன்னா இந்திய அரசு, அதாவது இந்திய அரசு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அது எந்த நீதி வரையறை? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தான். அவங்க வந்து ஒரு மேல்முறையீட்டு நீதி வரையறை, தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு தனக்கே உரிய நீதி வரையறை மேம். ஆமாமா, சூப்பர்மா. தனக்கே உரிய நீதி வரையறை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸ வந்து விசாரிப்பாங்க. அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, பின்வரும் எந்த அடிப்படையில மாநிலங்களுக்கு இடையான சிக்கலை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றிருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சோ மாநிலங்களுக்கு இடையான சிக்கலை நம்ம எதை வச்சு பார்ப்போம்? தனக்கே உரிய நீதி வரையறை வச்சுதான் அவர் பார்ப்பாங்க. அடுத்து பாருங்க, இப்போ வந்து இது ஒரு கான்செப்ட் கொஸ்டின் மாதிரி. எப்படின்னா, நீ இந்திய குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்துல கீழ்கண்ட எந்த முடிவுன நீ எடுப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அமைச்சரவையின் தலைவரை தன்னுடைய விருப்பத்திற்கு வந்து அவங்க நியமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அமைச்சரவையின் தலைவர் யாரு?
அமைச்சரவைக்கு வந்து இந்த பிரதமர் அந்த மாதிரி வருவாங்கல்லமா, அப்ப அவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணவங்க தானே அமைச்சரவையின் தலைவராக முடியும். அமைச்சரவையை அவங்க தானே அமைப்பாங்க. சோ அது தப்பு. நம்ம குடியரசுத் தலைவரா இருந்துட்டா அதை நம்மளால பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, உன்னுடைய விருப்பத்திற்கு பிரதமரை தேர்ந்தெடுப்பது. பிரதமரும் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வர முடியும். சோ அதுவுமே தப்பு. மக்களவையின் பெரும்பான்மை பெற்ற பிரதமரை பதவி நீக்கம் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மை வாங்கிட்டா அவங்கள பதவி நீக்கம்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அவையை கலைக்கலாம். ஆனா பதவி நீக்கம் செய்ய முடியுமானா அப்படி டக்குன்னுலாம் பண்ண முடியாது. அடுத்து 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வது. இப்போ 2 அவையிலையும் வந்து நிறைவேற்றப்பட்ட மசோதா இருக்கும் இல்லையா? அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபரிசீலனை பண்ணுங்க. இத வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஒரு மசோதா இருக்கும். ஒரு அவையிலயும் 3 டைம் ரீட் பண்ணுவாங்க. 3 டைம் ரீட் பண்ணி 2 அவைக்கும் புடிச்சிருக்குன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த மசோதாவ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாரு. குடியரசுத் தலைவர் அத சைன் பண்ணிட்டா அது சட்டமா மாறும். ஒருவேளை சைன் பண்ணாம அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்கன்னா, அது அப்படியே தான் கிடக்கும். ஒருவேளை என்ன பண்ணுவாருன்னா, ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ண முடியாம என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. இதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த அவைக்கே திரும்பியும் அனுப்புவாரு. சோ அந்த அவை என்ன பண்ணுவாங்க, மக்களவையும் மாநிலங்களவையும் எந்த ஒரு எதுவுமே பண்ணாம ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அவர் கண்டிப்பா சைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம்ல. சோ 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை திரும்பவும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வது குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற ஒரு அதிகாரம் தானே. அதுதான் இங்க என்ன ஆன்சர். நீ குடியரசுத் தலைவரா இருந்தா இதுல எதை பண்ணுவ அப்படின்னா 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம். டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. என்ன மசோதாமா? நிதி மசோதா நிதி மசோதா மேம். ஆமாமா, சூப்பர். டேஷ் நாட்டின் ஆமாமா, நிதி மசோதா சூப்பர், எல்லாருக்கும் சூப்பர்மா. டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுறாரு. உண்மையான தலைவர் யாரு? பிரதமர். பிரதமர் சூப்பர்மா. பிரதமர் தான் உண்மையான தலைவரா இருப்பாரு. என்னமா? ஓகே. இப்போ வந்து பிரதமர் தான் உண்மையான தலைவரா இருப்பாருன்னு பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்களேன். டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவரா இருப்பாரு. துணை குடியரசுத் தலைவர் மேம். துணை குடியரசுத் தலைவர். ஆமா, துணை குடியரசுத் தலைவர் தான் அலுவல் வழியில மாநிலங்களவையின் தலைவராக இருப்பாரு. பொதுவாக குடியரசுத் தலைவர் டேஷ் இனத்திலிருந்து 2 உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிப்பாரு. எந்த இனத்திலிருந்து நியமிப்பாரு? ஆங்கிலோ இந்தியன். ஆமா, ஆங்கிலோ இந்திய சமூகத்துல இருந்து 2 பேரை மக்களவைக்கு ரெண்டு பேரை நியமிப்பாருன்னு பார்த்தோம். சூப்பர்மா. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யாரு? அந்த தலைமை வழக்கறிஞர் இருக்காரு இல்லையா, அவருதான் ஆன்சர். நாடாளுமன்றத்துல 2 அவையிலையும் அவர் உரையாற்றலாம், கூட்டத்தொடர்ல பங்கும் கொள்ளலாம் அப்படின்றது. அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறும் வயது என்னன்னு கேக்குறாங்க. 65. ஆமா, சூப்பர். டேஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். உச்ச நீதிமன்றம். சூப்பர். உச்ச நீதிமன்றம். ஆமா, சூப்பர்மா, சூப்பர். அடுத்து தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. சூப்பர்மா, உச்ச நீதிமன்றம் தான் ஆன்சர். எல்லாருக்கும் சூப்பர். தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் வந்து தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 34. ஆமா, 34. அதுக்கப்புறம் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கம்மா. கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுங்க, அதுக்கப்புறம் இதுல தவறானது எது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்ப பாருங்களேன், 4 கூற்று கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. கரெக்டா தப்பா? கரெக்ட் மேம். ஆமா. அதுக்கப்புறம் பாருங்க,
இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு இருக்கு. கரெக்டா தப்பா? கரெக்ட் மேம். கரெக்ட் மேம். கரெக்ட். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா தப்பா? கரெக்ட் மேம். கரெக்ட் மேம். கரெக்ட் தான். சூப்பர்மா. மாநிலங்களவை உறுப்பினர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது தப்பா கரெக்டா? தப்பு மேம். ஆமா. ஏன்னா இவங்க எல்லாம் மாநிலங்களவையில வந்து மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆன்சர் என்ன? 1, 2, 3 வந்து சரியானவை. ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 கொடுத்திருக்காங்க. சரியா தவறா? கரெக்ட் மேம். 62 வயசா? தப்பு மேம். 65 வயசு வரணும். சோ அது தப்பு. மத்திய அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். கரெக்டா தப்பா? கரெக்ட். அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைக்கு நம்ம மேல்முறையீடுக்கு போவோமா இல்ல தனக்கே உரிய நீதிமுறைக்கு போவோமா? தனக்கே ஒரு நீதிமுறை. ஆனா இவங்க மேல்முறையீட்டுன்னு சொல்லிட்டாங்க. சோ அது தப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நாடாளுமன்றத்தையும் கட்டுப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அப்ப 2, 4 வந்து சரியானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். இதுவும் கேட்பாங்க. இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கூற்று பாருங்க, மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும். இதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, இதனை கலைக்க முடியாது. கரெக்டா தப்பா? கூற்று காரணம் பார்த்துட்டு இருக்கோம். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, இதனை கலைக்க முடியாது. கரெக்டா தப்பா? கரெக்ட். இப்ப நம்ம சொன்ன கரெக்ட் தான். அடுத்து மாநிலங்களவையில இருக்கவங்க 1/3 பங்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு பெறுவாங்க. அந்த காலி பணியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ இதுவுமே சரிதான். என்னது? கூற்று காரணம். கூற்று காரணம் ரெண்டும் சரி. கூற்றை அந்த காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் தான் ஆன்சர். கரெக்ட். அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 53னா என்ன? எதை பத்தி சொல்லும்? குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரங்கள். ஆமா, குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம் வந்து அவரையும் செய்யலாம் அல்லது அவர் சார்நிலை அலுவலர்கள் மூலமாவும் செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம 53ல வந்து பார்த்திருப்போம். 63னா என்ன? துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். ஆமா, அவர் வந்து என்னது, இந்த நாட்டினுடைய 2வது உயர்ந்த பதவி வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிதான் அப்படின்ற மாதிரி 63ல வந்து சொல்லியிருப்பாங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, 356ன்றது என்ன? மாநில நெருக்கடி நிலை. சூப்பர்மா. மாநில நெருக்கடி நிலை 356. சட்டப்பிரிவு 76ன்றது என்னது? அரசியலமைப்பின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். ஆமா, தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்றது 76. 352ன்றது என்னது? உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஆமா, நம்ம தேசிய அவசர நிலை வந்து 2ஆ பிரிப்போம்ல. உள்நாட்டு நெருக்கடி நிலை, வெளிநாட்டு நெருக்கடி நிலைன்னு சொல்லிருக்காங்க. உள்நாட்டு நெருக்கடி நிலை. இப்ப இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வாரத்துக்கான டெஸ்ட் உங்களுக்கு இந்த லெசன் தான் சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப இதுல எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நல்லா வந்து படிச்சுட்டு வாங்க. நல்லா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம டெஸ்ட் முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ் மேம். நல்லா எழுதுங்க டெஸ்ட். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த லெசன் ரீட் பண்ணீங்களா? மேம் சொல்லுமா. மேம், தனக்கே ஒரு நீதி வரைக்கு அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் சொன்னீங்கல்ல மேம், நீதி பேராணை. ஆமாமா, அது ஒன் டைம் சொல்லுங்க மேம். ஆட்புணர்வு, இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கும்போது படிச்சிருப்போமா. இங்க ஜஸ்ட் வந்து ஆட்புணர்வு நீதி பேராணை, கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை, அடுத்து வழக்குகளை விசாரிக்கும் தடை நீதி பேராணை, அதுக்கப்புறம் வந்து என்னது தடை மாற்று நீதி பேராணை, உரிமை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லியிருப்பாங்கம்மா. இது நான் வந்து டெஃபினேஷன் கொடுத்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்கொணர்வுனா என்ன தெரியுமா? இப்போ வந்து என்ன கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அது சட்டத்திற்கு புறம்பானது தானே. சட்டத்திற்கு புறம்பா யாரையாவது கைது பண்ணிட்டாங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை மூலமா எனக்கு நான் வந்து ரிலீஸ் ஆக முடியும்.
ஓகேவா? போலீஸ் வந்து யாரையாவது தேவையில்லாம கைது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் என்னது ஆட்கொணர்வு நீதி பிராணை. ஆட்களை கொணர்ந்து வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொணர்ந்துனா அதை எடுத்துட்டு வருதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா ஒரு மனுதாரர் இருக்காங்கன்னா அவங்க அந்த சட்ட உதவியோடவே எந்த நீதிமன்றத்துக்கு போனா இப்போ வந்து கரெக்டான சம்பந்தப்பட்ட துறையில போயிட்டு நமக்கான இது வந்து நம்ம நிறைவேற்றிக்க முடியும். அதுக்கு அவங்க வந்து கீழ் நீதிமன்றங்களுக்கு ஒரு கட்டளை போடுவாங்க. அதுதான் கட்டளை உறுத்துறது. தடை உறுத்துறதுன்னா இந்த கீழ் நீதிமன்றங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு சில கேஸ்ல அவங்க எல்லையை தாண்டி நடப்பாங்க. சோ அதை வந்து தடை பண்ணுவாங்க. உங்களோட எல்லை இவ்வளவுதான், நீங்க இவ்வளவுதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தடை உறுத்துற நீதி பேராணை. ஆவண கேட்பு அப்படின்னா தகுந்த அந்த ஆவணங்கள்லாம் விசாரிக்கணும்ல அதை வந்து அதுக்கோ இல்ல தகுந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பி கரெக்ஷன் பார்க்க சொல்றது வந்து ஆவணங்களை கேட்கறது. அடுத்து வந்து தகுதி முறை வினவறது அப்படின்னா தகுதி முறை வினவறது அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து நம்ம எந்த தகுதியோட ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆயிருக்கோம், அந்த பொது சொத்துக்கு நம்ம எப்படி வந்திருக்கோன்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா தகுதியே இல்லாதவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள வந்துருவாங்க இல்லையா? காசு கொடுத்தோ இல்ல வந்து சொந்தக்காரங்க மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமா வந்துருவாங்கல்ல. அதனால அவங்க எந்த தகுதியில வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் தகுதி முறை வினவர நீதி பெறானை. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ. இது இன்னும் தெளிவா மாநில அரசுல படிப்போம். அங்கேயும் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம அங்கேயும் ஆனா இந்த பாயிண்ட்ல 25 வரைக்கும் பாத்துருக்கோங்களா? எஸ் மேம். அது முன்னாடி வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணதான் ஞாபகத்துல நிற்கும். அடுத்து பாருங்க 26ல இருந்து பார்க்கலாம் நம்ம. 1971 26 26வது சட்ட திருத்தம்னா என்னன்னா இந்த சுதேசி அரசுகள்லாம் இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். நம்ம அந்த 389 பேர் பார்த்திருப்போம்ல அரசியல் நிர்ணய சபையில. இல்லையா? ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். 389 பேர் பார்த்திருப்போம். அதுல 93 பேர் சுதேசி அரசுகள்னு பார்த்திருப்போம். சுதேசினா என்ன அப்படின்னா அவங்கதான் ராஜா மாதிரி. அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சோ அதுதான் வந்து சுதேசி அரசுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்னன்னா சுதேசி அரசுகளினுடைய முன்னாள் ஆட்சியாளர்களினுடைய தனி சிறப்பு மற்றும் சலுகை. அந்த முன்னாள் இருக்க ஆட்சியாளர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா சுதேசியா, அவங்களுக்குன்னு தனி சிறப்புகள் இருந்திருக்கும். பிளஸ் சலுகைகள் நிறைய கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அகற்றிருப்பாங்க. அதுதான் 26வது சட்ட திருத்தம் 26 1971ல சுதேசி அரசுகளுக்கு முன்னாள் அந்த ஆட்சி செஞ்சவங்களுக்கு தனி சிறப்புகளை கொடுத்திருப்பாங்க, சலுகைகள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கேன்சல் பண்றதுதான் 26வது சட்ட திருத்தம். 27வது சட்ட திருத்தம் அப்படின்னா சில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் நிர்வாகத்திற்கு அவசர சட்டம் அந்த பிரசுரிப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதினா இந்தியா ஃபுல்லாவே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள்ல வந்து நிர்வாகங்களுக்கு அவசர சட்டம் வந்து போடுவாங்க. அதை வந்து அதிகாரம் அளிக்கிறாங்க. அடுத்து 28 பாருங்க 72வது வருஷம் இந்திய குடிமைப்பணி அதிகாரங்களின் சிறப்பு சலுகைகள் அகற்றப்பட்ட அந்த குடிமைப்பணிக்கு இருக்கிற சிறப்பு சலுகைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவர்களினுடைய பணி நியமன அந்த நிலைமைகளை வந்து நிர்ணயிக்க நாடாளுமன்றத்துக்கு என்ன பண்றாங்கன்னா அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய சிறப்பு சலுகைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவங்களுக்கு என்ன பணி இருக்கோ அதுக்கானதை வந்து நாடாளுமன்றம் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து அந்த அதிகாரத்தை வந்து போட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க 28ல. ஓகேவா? குடிமை பணிக்கான சிறப்பு அதிகாரத்தை நீக்கிறாங்க அப்படின்னா அது 28. 26 அப்படின்றது வந்து சுதேசி அந்த முன்னாள் நிர்வாகம் பண்ணவங்க இருப்பாங்கல்ல ஆட்சியாளர்கள், அவங்களுக்கான தனி சிறப்பு சலுகையில வந்து நீக்கிட்டாங்க. அடுத்து வந்து என்னன்னா 29வது சட்ட திருத்தம் 1972. இதுல என்ன அப்படின்னா இங்க பாருங்க 29னா அந்த 9வது அட்டவணையில அந்த திருத்தங்கள் வந்து பற்றி 2 கேரள சட்டங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா சேர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க. 29ல 72வது சட்ட திருத்தம், அதாவது 1972ல 29வது சட்ட திருத்தம் என்னன்னா 9வது அட்டவணை. 8வது அட்டவணை மொழின்னு பார்த்துட்டோம். 9வது அட்டவணை என்ன? நாளைக்கு வரும்போது பார்த்துட்டு வாங்க 9வது அட்டவணையில என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 9வது அட்டவணையில் வந்து சில அட்டவணையில நில சீர்திருத்தங்கள் என்ன பண்ணாங்கன்னா பற்றிய 2 கேரளா சட்டங்களை வந்து போட்டிருக்காங்களாமா. அதுதான் 29. அடுத்து 30வது அப்படின்னு பார்த்தோம்னா 1972 தான் இதுவுமே. 20,000 தொகை வந்து உள்ளடக்கிய சிவில் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய அனுமதித்திருந்த விதியை வந்து அந்த விதிமுறையை நீக்கி அதுக்கு பதிலா அந்த சட்டம் தொடர்பான கேள்வி எழுப்பும் போதும் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 20,000 இருக்குல்ல அந்த அந்த தொகை வந்து உள்ளிட்ட சிவில் வழக்குகளை மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. 20,000 மேல அந்த மாதிரி நமக்கு லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்ற பட்சத்துலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிவில் வழக்குல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு. அதுக்கு பதிலா இப்ப என்ன மாத்திருக்காங்கன்னா இப்போ அந்த சட்டம் தொடர்பா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பதில் வேணும், இந்த சட்டம் தொடர்பா கேள்விகளை எழும்போது நம்ம மேல்முறையீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போய் தாக்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30வது சட்ட திருத்தம் 1972 வந்து சொல்லியிருக்காங்களாமா. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா போதுமானதுதான். ஒன்னும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம். சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க ஒரு முக்காவாசி படிச்சிட்டீங்க, எக்ஸாம்ல போய் உட்காரும் போது இது எங்கடா இருந்து கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாம் வரும். அது வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்துச்சு, சும்மா நீங்க ரீட் பண்றது அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க போய் பார்க்கும்போது ஓகே இது அங்க நம்ம படிச்சிருக்கோம்ல, அப்போ இது வந்து வராது இது வரும் அப்படின்னு நெக்லெக்ட் பண்றதுக்கும் ஆன்சரை ஃபைண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க எல்லாமே மனப்பாடம் பண்ணணுமா அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நீங்க இன்னும் படிக்க இத பத்தி ரிலேட்டடா படிக்கும்போது ஓகே அந்த சட்டத்திருத்தம் அங்க வந்துச்சுல, நம்ம அங்க பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இப்பயே சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்பெல்லாம் 129க்கு மேல சட்டத்திருத்தம் போயிட்டு இருக்கு. நம்ம 103 வரைக்கும் தான் படிக்க போறோம். 104க்கு மேலேயே நீங்க என்ன பண்ணணும்னா 2020க்கு அப்புறம் 104 அதெல்லாம் வந்திருக்கும். நம்ம அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க எடுத்து படிச்சாகணும். 103 வரைக்கும் இருக்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்னலாம் போயிட்டு இருக்கு, 129லாம் இப்ப போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன எதுக்கு வருது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வேற என்ன, அந்த OMR நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? OMR ஷீட் ஞாபகம் இருக்காமா? எஸ் மேம். இருக்கு மேம். அதுல வந்து அந்த சைன் பண்றது வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இப்ப ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து சைன் பண்ணும்போது அந்த தேர்வாளரின் கையொப்பம் அப்படின்னு எங்க இருக்கும், தேர்வரின் கையொப்பம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல சைன் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எனக்கு கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல. இந்த மாதிரி இருக்குன்றத பாத்துக்கோங்க. இருவரேன். இங்க இருக்குல்ல, இங்க தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு முடிந்த பின்னர் இங்க ஒரு கையெழுத்து இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. நம்ம இங்க என்ன பண்ணுவோம், இங்க வந்து நம்மளோட தம்பி இம்ப்ரெஷன் மட்டும் தான் வைப்போம். பிளஸ் இந்தான சைடு ஒரு சைன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குமா. இப்ப அந்த பாக்ஸே இல்ல, ஃபுல்லாவே வந்து இங்க நம்மளுடைய பெரியவிரல் கையொப்பமும் கேண்டிடேட் அவங்களுடைய அந்த டெம்ப் இம்ப்ரெஷன் மட்டும்தான் இங்க இருக்கு. ஓகேவா? அந்த சைனை எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம இங்க பின்னாடி பேப்பர்ல சைன் பண்ணுவோம்ல, OMR பேக் சைடு அங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கண்காணிப்பாளரினுடைய கையொப்பம் இந்த சைடு, நம்மளோட வந்து இங்க தேர்வரின் கையொப்பம். சோ வந்து எங்க தேர்வரின் கையொப்பம் இருக்கு அப்படின்னு பார்த்து சைன் பண்ணணும். ஓகேவா? இப்ப இது மாதிரி கொஸ்டின் இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த ஆன்சர் ஷீட் வந்து இந்த மாதிரி இல்ல, பழைய மாதிரி தான் இருக்குனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா தேர்வரின் கையொப்பம்னு எந்த இடத்துல இருக்கோ அங்கதான் சைன் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து சிலபஸ் பாத்தீங்களா, சிலபஸ்ல வந்து நம்ம எது வரைக்கும் தெரியுமா முடிச்சிருக்கோம், இந்த 3 லெசன் பாலிட்டி நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 10th இருக்க 3 லெசன் வந்து நம்ம படிச்சு முடிச்சிடணும். நம்ம இப்ப அதுல 2 லெசன் முடிச்சிட்டோம். இன்னும் வந்து ஒரு லெசன் இருக்கு மாநில அரசுன்னு சொல்லிட்டு. மாநில அரசுல 7th ஒரு லெசன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த 10th இருக்கும். இதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 12th போயிடலாம். நீதித்துறை, கூட்டாட்சி, சட்டமன்றம் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம். படிச்சு முடிச்சுனா பாலிட்டி ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது புரியுதா, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா பாலிட்டி நீங்க வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். பாலிட்டி நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது பாலிட்டி ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் பார்க்கணும். பாலிட்டி ரிலேட்டடா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உங்களுக்கு தெரியல அரசியல் பத்தி ஏதாவது பேசினா அதெல்லாம் பாலிட்டி ரிலேட்டட் தான். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? நியூஸ் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கணும். இதுக்கப்புறமா இப்ப புயல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஜியோகிராஃபி ரிலேட்டட். இப்ப நீங்க புயல்லாம் வந்துச்சுன்னா
ஐயோ பாவம்னு உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா நமக்கு என்ன முக்கியம்னா அந்த புயலுக்கு பேர் வைப்பாங்க. அது யார் வச்சாங்க? அந்த புயலுக்கு மீனிங் என்ன? அந்த பேருக்கான மீனிங் என்ன? அப்படின்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். புரியுதா? மேம் ஓகே கரண்ட் மேம். அஃபேர்ஸ் எந்த மந்த்ல இருந்து மேம் பார்க்கணும்? லாஸ்ட் 6 மந்த் பார்த்தா போதும்னு சொல்லுவாங்கம்மா. ஆனா நீங்க இப்ப வந்து மாத்திட்டாங்கல்ல. அதனால சப்ஜெக்ட் ரிலேட்டடா அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. இப்ப உங்களுக்கு இப்ப டிசம்பர்ல இருந்து பார்க்கணும்னா டிசம்பர்ல இருந்து பாருங்க. இல்ல ஜனவரில இருந்து பார்க்கணும்னா ஜனவரில இருந்து பாருங்க. லாஸ்ட் 6 மந்த் பார்க்கணும்னு சொல்லுவாங்கம்மா. சரிங்க மேம். ம். எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 6 மந்த் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. மேக்ஸ்லாம் ஓகேவா? பார்த்துட்டீங்களா டெஸ்ட்டுக்கு? பார்த்துக்கினே இருக்கோம் மேம். இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு என்ன டாபிக் மேக்ஸ்ல? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல நான் கொஸ்டின் கேட்கட்டுமா? 5 நிமிஷம் இருக்கு. சரி ஓகே, நம்ம ஆர்டிக்கல்லாம் ரிவிஷன் பண்ணலாமா? என்ன பதிலே காணோம். மேம் மேக்ஸ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மேம், ரீசனிங் 10 சம்ஸ் மேம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட். ஓ, ரீசனிங்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமா? ஓகே எஸ் ஓகே. மேம். ம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் புக்ல இருக்க சம்லாம் பாத்துருங்க. அதுக்கப்புறமா யூடியூப்ல போட்டு பாருங்க ஆல் மாடல் சம்ஸ் அப்படின்னு. அதாவது நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போட்டா போதும், அவங்களே போட்டுருவாங்க. அந்த மாடல் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு ஸ்கூல் புக் சம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதை பார்க்கணும். இந்த 3மே நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா இப்போ வந்து நம்ம நம்ம என்ன சொல்லுவோம்னா 2019ல இருந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2019ல இருந்து இருக்கிறதெல்லாம் இப்ப எல்லா மாடல் பார்க்கும்போது அந்த மாடல்ல ஒன்னொன்னு புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து இப்ப கரண்ட்ல அப்டேட்டடா எப்படி கேக்குறாங்க, எந்தெந்த மாடல்ல கேக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப இருக்கிறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இப்ப இந்த 2024 அப்புறம் 2023 இதுக்குள்ள இப்போ இந்த 2025ல கூட எக்ஸாம் நடந்திருக்கும்ல, அதுல எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அந்த மாடல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க அப்டேட்டடா இருக்கீங்க, நம்ம எந்த மாடல் கேட்டாலும் நம்ம போட்டுறலாம், பழைய மாடலும் தெரியும், இப்ப புதுசும் இப்படிலாம் கேக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இப்போ ரீசெண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு 50 கொஸ்டின் அவ்வளவுதான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். இந்த 3 டைப்பா பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். I ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஐனா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம், பீனா பிரின்சிபல். அவங்களே சொல்லியிருப்பாங்க ஒரு அமௌண்ட் வந்து இத்தனை வருஷத்துல இந்த வட்டி விகிதத்துல இவ்வளவா மாறுது, அப்போ அதோட வட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஓகேங்க பாருங்களேன். அனிதா என்பவர் வந்து ஆர் வந்து அந்த 15% சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், ஆறுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னாக்கா வட்டி விதத்தில் ஆர்எஸ், அதாவது ருபீஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் தெரியுதாமா? நோ மேம். தெரியலையா? ஸ்கிரீன் இப்ப நான் எழுதுறது உங்களுக்கு தெரியலையா? தெரியல மேம். சரி ஓகே விடுங்க, நாளைக்கு நம்ம நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு அனிதா அப்படின்றவங்க 15% வட்டி விதத்துல 5000 கடனா வாங்குறாங்க. 2 வருடங்கள் முடிவுல அவர் செலுத்தும் தொகை என்ன? இப்ப 3 கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. வருஷம் தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதம்னா 6 அப்படின்னு சொல்லுவாங்க, பிளஸ் 5000 அது வந்து பிரின்சிபல் பீன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவு வட்டிக்கு வாங்குறோம், எத்தனை வருஷத்துக்கு வாங்குறோம், இது 3மே தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா PNR டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐ கிடைக்கும். ஐனா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். சோ இப்போ இது வந்து மொத்த தொகை கேக்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்க எவ்வளவு வட்டி கொடுக்குறீங்களோ அதையும் பிளஸ் நீங்க எவ்வளவு வாங்கிருந்தீங்க அந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டா நீங்க மொத்தமா எவ்வளவு திரும்பி தரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. இதுதான் தனி வட்டி. தனி வட்டினா நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா மோஸ்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிரும். எப்படி எப்படி கொஸ்டின் வந்தாலுமே நீங்க அது கிடைச்சிரும்.
ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஏதாவது ஒரு 3 குடுத்துருவாங்க. ஏதாவது 3 குடுத்துட்டு 1 கேட்பாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வட்டி குடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறம் மொத்த தொகை குடுத்துருவாங்க. அசல் குடுக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மொத்த தொகையிலேருந்து வட்டியை கழிச்சுட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? அசல் கிடைக்கும்ல. அந்த மாதிரி வச்சு போடணும். மொத்த தொகையை நம்ம டைரக்டா இந்த எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். வட்டி கொடுத்துட்டாங்கன்னா வட்டியில இருந்து கழிச்சா அசல் கிடைக்கும். இல்ல அசலும் மொத்த தொகையும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு வட்டி கிடைக்கும். அந்த மாதிரி போடணும். ஓகேவா?